திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, பெறுவது நிச்சயம் அஞ்சல் நெஞ்சே பிரமாபுரத்து, மறுவரு பொற்கழல் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால், வெறு இரு கொன்றை மறு இரு சங்கை உடையெடுத்த பொறு இரு பொற்கொடி எம்பெருமானவர் உன்னுலகே. திருச்சிற்றம்பலம். நம்ம இன்னைக்கு அந்த முதல் திருமுறையில் 74ஆம் பதிகம் புறவம். அதில் நம்ம போன தடவை சந்திச்சப்போ முதல் 3 பாடல்கள் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 4வது பாடல்லேருந்து தொடரணும். வழக்கம் போல நம்ம முதல்ல ஓதுவார் பாடுறதை கேட்போம், அதுக்கப்புறம் இந்த பாட்டோடைய விளக்கத்தை பற்றி பேசுவோம். நினைவார் நினைய இனியான், பனியார் மலர்தூய் நித்தலும், கனையார் விடை ஒன்று உடையான், கங்கை திங்கள் கமிழ் கொன்றை, புனை வார்சடையின் முடியான், கடல் சூழ் புறவம் பதியாக, என ஆள் உடையான், இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இந்த பதிகம் முழுக்க அவர் சொல்றது, இது 2வது பதிகம், திருஞான சம்பந்தர் பாடின 2வது பதிகம் அப்படின்னு சேக்கிழார் பதிவு செஞ்சிருக்கார். ஏன்னா அந்த தோடுடைய செவியன் பதிகம் பாடி அப்புறம் அந்த பதிகம் முடிகிறப்போ ரிஷப வாகனத்தில் தோன்றியிருந்த சிவனும் பார்வதியும் அந்த சீர்காழி கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சு விடுறார். அப்போ அவளை தொடர்ந்து திருஞான சம்பந்தர் கோயிலுக்குள்ளே வந்து இந்த பதிகத்தை பாடுறார். அது போன வாரம் தான் பார்த்தப்ப பேசினோம். அதனால் இந்த பதிகம் முழுக்க கடைசியில் இதுதான் சொல்லுவார், சிவபெருமான் புறவத்தில் இருக்கான், அவன் தேவர்கள்லாம் அவனை வணங்குகிறார்கள், அவன் உண்மையோடு இருக்கான். அதுதான் இந்த பதிகத்தில் வர்ற ஒவ்வொரு பாடலையும் வர்ற ரிஃப்ரைன். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், இந்த முதல் அடியை நம்ம வார்த்தைகள் சில சமயங்களில் இந்த பாடல்களில் எதுகை மோனைக்காகவும் அந்த பாடலுடைய மீட்டருக்காகவும் சில சமயம் வார்த்தைகள் முன்ன பின்ன மாறி வரும். அது மாதிரி இந்த பாட்டில் முதல் அடியில் அப்படி வார்த்தைகள் வர்றது. நினைவார் நினைய இனியான், பனியார் மலர்தூய் நித்தலும். இது எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, நித்தலும் பனியார் மலர் தூய் நினைவார் நினைய இனியான் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த நித்தலும்னு இருக்கிறத முதல்ல எடுத்துக்கணும், அப்புறம் பனியார் மலர் தூய், அப்புறம் நினைவார் நினைய இனியான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தலும் அப்படின்னா தினமும், நித்தல் அப்படிங்கிறது நிதம் நித்தல் இதெல்லாம் ஒரே அர்த்தம்தான். நித்தியம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து வருது, எப்பொழுதும் தினந்தோறும் அப்படின்னு அர்த்தம். அதனால தினந்தோறும் பனியார் மலர் தூய். பனியார் மலர் அப்படின்னா பனினா குளிர்ச்சி, அது நமக்கு தெரியும். பனி பெய்யறது, பனியா இருக்கு அப்படின்னா குளிர்ச்சியை குறிக்கிற விஷயம் அது. அதனால பனியார் மலர் அப்படின்னா குளிர்ந்த மலர் அப்படின்னா காலங்காலத்தால் பறிச்சுட்டு வந்த பூன்னு அர்த்தம் இல்லையா? எப்போ குளிர்ச்சியாக இருக்கும்? வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் குளிர்ச்சி போயிடுமே, சூடு வந்துடுமே. அதனால குளிர்ந்த மலர் அப்படிங்கிறது காலங்காலத்தால் போய் பறிச்சுன்னு வந்த மலர். அதனால பனியார் மலர் தூய் அப்படின்னா, தூய் அப்படின்னா தூவின்னு அர்த்தம். அதனால தினமும் குளிர்ந்த மலர்களை தூவி, நினைவார் நினைய இனியான். அப்படி சில பக்தர்கள்லாம் நினைக்கிறாள் இல்லையா? அப்படி தினமும் காலங்காலத்தால் எழுந்து புஷ்பங்களை பறித்து சுவாமிக்கு போட்டு பூஜை பண்ணி இறைவனை தியானிக்கிறான். அப்படி நினைப்பவர்களா நினைப்பதற்கு அவன் இனியவன். அவர்களுக்கு அவன் மனசுல இனிமை பயப்பான். அதான் சொல்றார், நினைவார் நினைய இனியான். அப்படி யாரெல்லாம் தினமும் குளிர்ந்த மலர்களை தூவி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அவன் மிகவும் இனிமை பயப்பவன், ரொம்ப மனசுல இனிமை தருபவன் அப்படின்னு அதான் முதலடியோட பொருள். இது இறைவனுடைய அடையாளங்கள் திரும்ப சொல்றார். அப்புறம் வேற என்ன அடையாளங்கள் இருக்கு அவனுக்கு? கனையார் விடையொன்று உடையான். ஆர் அப்படின்னு வர்ற வார்த்தைகள் பொருந்துதல், அசோசியேட்டட் வித் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த தேவாரத்தில் பல பாடல்கள் ஆர் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதுக்கு 2-3 அர்த்தம் இருக்கு. ஆனால் பரவலாக வரக்கூடிய ஒரு அர்த்தம் பொருந்துதல், டு பி அசோசியேட்டட் வித், டு பி ஜாயின்ட் வித் அப்படின்னு அர்த்தம். அதனால கனையார் விடை ஒன்று உடையான். கனை அப்படின்னாக்கா ஒலி, கனைத்தல் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சில மிருகங்களுடைய குரலுக்கு கனைத்தல் அப்படிம்போம். இப்போ காகம் கரைகின்றது, மயில் அகவுகின்றது,
யானை பிளிருகின்றது, சிங்கம் கர்ஜிக்கின்றது, அப்படிலாம் புலி உருமுகின்றது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி சில பிராணிகளுடைய ஒலிக்கு கனைத்தல்னு பேர். அதில் இங்கே ரிஷபத்துடைய ஒலிக்கு கனைத்தல் அப்படின்னு சொல்கிறார். கனை ஆர் விடை அப்படின்னா ஒலிக்கின்ற ரிஷபம் அது ஒன்று உடையவன். அந்த ரிஷபம் எப்போ ஒலிக்கும் இல்லையா? சும்மா ஒலிக்காது, அது ஏதாவது ஒரு காரணத்தினால்தான் ஒலிக்கும். அதையும் நம்ம யோசிக்கலாம் இல்லையா? இப்போ நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற அடியவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இறைவனுடைய ரிஷபம். அப்போ அது உருமம் எதிரிகளை பார்த்து. நம்ம முன்னாடி ஒரு பதிகத்தில் பார்த்துருக்கோம், திருநாவுக்கரசர் பதிகத்தில் பார்த்துருக்கோம். அண்ணல் அரண் முரண் ஏறும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதில் சுண்ணவன் சந்தன சாந்தும் அப்படிங்கிற அந்த யானையை விட்டு இடற செய்தப்ப பாடின பதிகத்தில் வரும். அது அண்ணல் முரண் அரண் முரண் ஏறும். அது அடியவர்களுக்கு அரணாக இருக்கும், அடியவர்களுக்கு தீமை செய்பவர்களுக்கு முரணாக இருக்கும். அதனால அப்படி எதிரிகளை எதிர்க்கிறப்ப அது கனைக்கும். அதான் சொல்ல கனை பொருந்திய விடை ஒன்று உடையவன். அது மட்டுமல்லாமல் வேற என்ன இருக்க அவனுடைய அடையாளங்கள்? கங்கை திங்கள் கமழ் கொன்றை புனை வார் சடையின் முடியான். அவன் தலையில் என்ன வச்சுருக்கான்? கங்கை அணிஞ்சிருக்கிறான், திங்கள் சந்திரன் அணிஞ்சிருக்கிறான், கமழ் கொன்றை வாசனை வீசுகின்ற கொன்றை பூ. இதெல்லாம் தலையில் அணிஞ்சிருக்கிற விஷயங்கள் இல்லையா? இறைவனோட தலையில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்டே வரும். அதில் சில விஷயங்களை அவர் இந்த பாட்டில் சொல்றார். கொன்றைப்பூ அணிஞ்சிருக்கிறான், சந்திரன் அணிஞ்சிருக்கிறான், கங்கையை அணிஞ்சிருக்கிறான் தலையில். அதனால இது மூணு இருக்கிற புனை வார் சடையின் முடியான். புனை அப்படின்னாக்க புரைந்திருக்கிற, இல்லை அழகியன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதை அழகிய வார் சடை அப்படின்னா நீள்கின்ற சடை. இறைவனோட சடையானது புன் சடைன்னு வரும், செஞ்சடைன்னு வரும், பொற்சடைன்னு வரும். அதோட அட்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம். வார் சடை அப்படின்னா நீள்கின்ற சடை, நீளமாக இருக்கக்கூடிய சடை. அந்த சடையின் முடியான். முடி அப்படின்னாக்க தலை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கிரீடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இதில் ரெண்டு, தலைங்கிற அர்த்தமும் பொருந்தும், கிரீடம்ங்கிற அர்த்தமும் பொருந்தும். எப்படி? அவன் தன்னுடைய சடையில கங்கை திங்கள் கொன்றையெல்லாம் அணிஞ்சிருக்கிறான். அந்த சடையை முடியில் உடையவன், தலையில அந்த சடை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்க அவன் அந்த சடை இருக்கே, அந்த சடையே அவனுக்கு கிரீடமாக இருக்கிறது. இப்போ ராஜாக்கள், இப்போ ஒரு அரசன் அப்படின்றது அவனுக்கு ஒரு கிரீடம் இருக்கும். அதனால் தேவர்களுக்கெல்லாம் கிரீடம் இருக்கும், ராவணனுக்கு கிரீடம் இருக்கும். நம்ம இப்போ சுவாமிகள் தெய்வ உருவங்கள், நம்ம பல உருவங்கள் பார்ப்போம், எல்லாத்துக்கும் கிரீடங்கள்லாம் இருக்கும். ஆனால் சிவனுக்கு அவனோட ஜடையே கிரீடமாக இருக்கு, அவனுக்கு தனியாக வேற கிரீடம் வேண்டியதில்லை அப்படிங்கிற அர்த்தத்திலையும் சொல்லலாம். சடையே முடியாக உடையவன், சடையே கிரீடமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தேடினப்போ இன்னொரு பாட்டு வந்தது. 9ஆம் திருமுறையில் கருவூர் தேவர்னு ஒரு மகான் பாடின பதியங்கள்லாம் இருக்கு. அந்த கருவூர் தேவர் பாடின பதியத்தில் ஒரு பாட்டு சொல்கிறார். திருச்சாட்டியக்குடி அப்படின்னு ஒரு ஸ்தலம், அது திருவாரூருக்கு தெற்க திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்குது. அங்கே அவர் பாடுற பாட்டில் சொல்கிறார், இறைவனுடைய வர்ணனை சொல்கிறார் அவர். பாந்தள் பூண் ஆரம் பரிகலம் கபாலம் பட்ட வர்த்தனம் எருது அன்பர் வார்ந்த கண் அருவி மஞ்சன சாலை மலைமகள் மகிழ் பெருந்தேவி சாந்தமும் திருநீரு அருமறை கீதம் சடைமுடி சாட்டிய குடியார் ஏந்தெழில் இதயம் கோயில் மாளிகை 7 இருக்கையுள் இருந்த ஈசனுக்கே. அதில் என்ன சொல்றாருன்னா, ஒரு ராஜாவுடைய அரசனா, இறைவன் ஒரு அரசன்னாக்க அரசனுக்குரிய விஷயங்கள்லாம் சொல்றார் அவர். என்ன அரசனுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? அவனுக்கு ஒரு அரண்மனை இருக்கும், அவனுக்கு ஒரு பட்டத்து யானை இருக்கும், அவனுக்கு இது மாதிரி அலங்காரங்கள்லாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதனால ஒரு ராஜாவுடைய அலங்காரத்துலாம் என்னன்னு இந்த திருவிசைப்பா பாட்டில் அவர் சொல்றார். அந்த சாட்டியக்குடியில் இருக்கிற சிவபெருமான் இருக்கானே, அவனுக்கு எது அரண்மனை அப்படிங்கிறார் இல்லையா?
அவனுக்கு அன்பர்களுடைய ஏந்து எழில் இதயம் கோயில் மாளிகை. அவனுக்கு அன்பர்களுடைய இதயம்தான் அவன் இருக்கிற அரண்மனை. அப்புறம் பாந்தள் பூண் ஆரம், அவன் போட்டுக்கிற மாலைகள் ஆபரணங்கள்லாம் பாம்பு. பரிகலம் கபாலம், அவன் சாப்பிட்ற பாத்திரம் இருக்கு அது மண்டையோடு. பட்டவர்த்தனம் எருது, அவனுடைய பட்டத்து யானை இருக்கே இல்லையா, அந்த பட்டத்து யானை என்னது அவனுக்கு காளை மாடு, எருது. அப்புறம் அவன் எங்க குளிப்பான் அப்படிங்கிறார், அன்பர் வார்ந்த கண் அருவி மஞ்சன சாலை. அவன் குளிக்கிறது அன்பர்களுடைய கண்ணிலிருந்து வழிகின்ற கண்ணீர் அப்படிங்கிறார். பக்தர்கள் கண்ணீர் பழிய இறைவனை வழிபடுவார்கள், அந்த கண்ணீர் தான் அவன் குளிக்கிற இடம் அப்படிங்கிறார். அப்போ அவன் ராணி யாரு, மலைமகள் மகிழ் பெருந்தேவி, அவனுடைய ராணி மலைமகள். அவன் என்ன சாந்து அணிஞ்சிருக்கான், விபூதி தான் அவனுக்கு சந்தனம். சாந்தம்னா சந்தனம், அவன் பூசுற சந்தனம் விபூதி தான். அவன் பாடுற பாட்டு வேதங்கள் தான். சடை முடி, அவன் அணிந்திருக்கிற கிரீடம் எப்படி, அந்த சடை தான் அவன் அணிஞ்சிருக்கிற கிரீடம் அப்படின்னு அந்த பாட்டில் கருவூர்த்தவர் சொல்றார். அது எனக்கு இங்க பொருந்துருது. எனக்க அவன் கங்கை திங்கள் கமல் கொண்டையெல்லாம் அணிந்திருக்கிற சடையே முடியாக உடையவன், கிரீடமாக உடையவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவன் எங்க இருக்கான், கடல் சூழ் புறவம் பதியாக இருக்கான். கடலால் சூழப்பட்ட புறவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீர்காழியில அவன் வீட்டில் இருக்கிற ஸ்தலம் அது. அவன் எப்படிப்பட்டவன், என்னை ஆள் உடையான், அவன் என்னை அடிமையாக உடையவன். அவன் எப்படி இருக்காங்க, இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. தேவர்கள் எல்லாம் அவனை வழிபட்டு சுதி பண்றப்ப அவன் பார்வதியோட அங்க இருக்கான். இந்த பதிகம் முழுக்க வரக்கூடிய ரிஃப்ரைன் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தான் சிவபெருமான் புறவத்தில், அதான் அங்கே சொல்லப்படுறார். அதனால இது சம்மரி என்ன இந்த பாட்டுக்கு, இந்த கடலால் சூழப்பட்ட புறவமே தான் உறையும் இடமாக என்னை ஆள் உடையவனாகிய சிவபெருமான் தேவர்களெல்லாம் வழி தொழுது ஏத்தும்படியாக உமையோடு இங்கே இருக்கிறான். மற்றபடி அவனோட வர்ணனை அதெல்லாம். அவன் நித்தலும் பனியார் மலர் தூய் நினைவார் நினைய இனியான், அவன் கனையார் விடை ஒன்று உடையான், அவன் கங்கை திங்கள் கமிழ் கொன்றை புனைகின்ற வார் சடையின் முடியான். அப்படிப்பட்ட சிவபெருமான். இதுதான் 4வது பாட்டுடைய நேரடியான பொருள். இதில் ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? இப்போ நம்ம 5வது பாட்டுக்கு போவோம். ஸோ 5வது பாடல், செங்கண் அறவும் நகுவெண் தலையும் முகிழ்வெண் திங்களும் தங்கு சடையன் விடையன் உடையன் சரிகோவன ஆடை பொங்கு திரைவன் கடல் சூழ்ந்து அழகார் புறவம் பதியாக எங்கும் பரவி இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இதுலேயும் இறைவனுடைய அடையாளங்கள்லாம் சொல்றார். அவன் சடையை உடையவன், அந்த சடையில் என்னென்னலாம் விஷயங்கள் உடையவன் அதையும் சொல்றார். செங்கண் அறவும் நகுவெண் தலையும் முகிழ்வெண் திங்களும் தங்கு சடையன். அவனோட சடையில பல விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தெரியும் நமக்கு. இதில் இந்த பாட்டில் ஒரு 3 விஷயங்கள் சொல்றார். அவன் தலை மேலே பாம்பு இருக்கு, தலைமாலை இருக்கு, சந்திரன் இருக்கு. இந்த 3 அவனுடைய தலையில் இருக்கு. அதுதான் அங்கே சொல்றார். செங்கண் அறவும், செங்கண் அரவுனாக்க சிவந்த கண்களை உடைய பாம்பு. அது என்ன சிவந்த கண்களையுடைய பாம்பு, பாம்பு சீரும் நமக்கு தெரியும், நாகப்பாம்பு. அதனால அது நம்மளை பார்த்தா சீரும். அதனால பொதுவாக சில விஷயங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸாக வரும். இதெல்லாம் சீருகின்ற பாம்பு, இல்லை புற்றில் இருக்கிற பாம்பு, இல்லைன்னா கொல்லும் தன்மை உடைய பாம்பு, அப்படின்லாம் வர்ற அட்ஜெக்டிவ்ஸ் வரும் பாம்புக்கு. அதில் அது சீருகின்ற பாம்பு, கோபத்தோடு இருக்கிற பாம்பு அது. அதனால கோபத்துக்கு ஒரு அடையாளம் கண் சிவக்கும். அதனால கண் சிவந்தான் அப்படின்னா கோபித்தான் அப்படின்னு அர்த்தம். கோபத்தில் கண் சிவந்து போச்சு அப்படிங்கிறோமே, அதுதான் அந்த இது. அதனால செங்கண் அரவு அப்படின்னாக்க சினத்தை உடைய பாம்பு அப்படின்னு அர்த்தம். கோபிக்கின்ற பாம்பு, சீறுகின்ற பாம்பு. செங்கண் அரவும்
நகு வெண் தலையும். நகு வெண் தலைனாக்க சிரிக்கின்ற வெள்ளையான தலை. அது என்னது? நகுதல் அப்படின்னா சிரித்தல். அது நமக்கு தெரியும். நமக்கு சில குறள்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதில் ஒரு குறள் நகுதர் பொருட்டென்று நட்டல் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது அப்புறம் என்ன வரும்? மிகுதிக்கண் மேய்ச்சென்று இடித்தர் பொருட்டு அப்படின்னு வரும். அதாவது ஃப்ரெண்ட்ஸோடைய இலக்கணத்தை சொல்றார் திருவள்ளுவர். அதில் நகுதர் பொருட்டென்று நட்டல், சிரிக்கிறதுக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்னு அடுத்த தன்னுடைய தோழன் நண்பன் ஏதாவது ஒரு தவறு செஞ்சானா அவனை தட்டி சொல்லி திருத்தறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது திருக்குறள்ல. எதுக்கு சொல்றாரு? இந்த நகுதல் அப்படிங்கிற வார்த்தைக்காக சொல்றேன். நகு வெண் தலை. நகுதல்னாக்க சிரிக்கிறது. இதனா வெள் தலை, வெள்ளையான தலை, வெள்ளையான மண்டையோடு. அது இறைவன் தன்னோட தலை மேல மண்டையோடுகளால் ஆன ஒரு மாலை அணிந்திருப்பான். இந்த இறைவன் அணிந்திருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. சில விஷயங்கள் இப்போ யானை தோல் போத்தது இல்லைனாக்கா சந்திரனை அணிஞ்சது எல்லாத்துக்கும் வரலாறு உண்டு. அது மாதிரி இந்த தலைமாலை அணிந்திருக்கிறது மண்டையோடுகள். இந்த எல்லா விஷயங்களும் அழிஞ்சு போனதுக்கப்புறம் அவற்றுடைய எலும்புகள் எல்லாம் அணிஞ்சிருக்கிறான். அதனால தலையில் அவர் மண்டையோடுகளால் ஆன ஒரு மாலை அணிந்திருப்பார். அது சில படங்களில் பார்த்துருக்கலாம், ஆனால் பெரும்பாலான படங்களில் அதை போட்டிருக்க மாட்டான். ஆனால் சுந்தரர் தன்னுடைய கடைசி பதிகத்துக்கு முதல் பதிகம் அஞ்சே காலத்தில் அவர் பாடுவார். தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே அப்படின்னு சுந்தரர் அஞ்சே காலத்தில் பாடுவார். அதனால் இறைவனுடைய தலையில் மண்டையோடுகளால் ஆன ஒரு மாலை அணிந்திருப்பான். அந்த மண்டையோடுகள் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அதில் பற்கள்லாம் இருக்கும். அந்த மண்டையோட்டில் அந்த பற்கள்லாம் பார்க்கறதுக்கு அது சிரிக்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுக்கும். ஏன்னா எல்லா பல்லும் தெரியும். அதனால் அதுக்கு அட்ஜெக்டிவாக நகுவெண் தலை, சிரிக்கின்ற வெள்ளையான தலை அப்படின்பா பாட்டில். அதான் நகுவெண் தலை. முகிழ்வெண் திங்கள். முகிழ்தல் இல்லை முகிழ்த்தல் அப்படின்னாக்கா முளைத்தல், தோன்றுதல். முகிழ்கின்ற வெண்மையான திங்கள் அப்படின்னா இளம் பிறை, வெள்ளை வெள்ளைன்னு பிரகாசமாக இருக்கிற பிறை சந்திரன். இந்த மூணு விஷயங்கள் அவர் தலையில் அணிந்திருக்கிறாருங்க. செங்கன் அறவும் நகுவெண் தலையும் முகிழ்வெண் திங்களும் தங்கு சடையன். அதெல்லாம் தங்குகின்ற சடையன், நிலையாக தன்னுடைய சடையில வைத்திருக்கிறவன். இல்லைன்னா இருக்கின்ற அவையெல்லாம் எங்கு இருக்கின்ற சடை உடையவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் வேற என்ன? விடையன், அவன் ரிஷப வாகனன். உடையன் சரி கோவண ஆடை. சரிகின்ற கோவணத்தை ஆடையாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். உடையன் சரி கோவண ஆடைங்கிறத சரி கோவண ஆடை உடையன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். அது சரி கோவணம்னாக்க சரிந்த கோவணம்னா அந்த கோவணத்தை கட்டினப்போ அதுலேருந்து ஒரு துணி அப்படி தொங்கின்னு இருக்கும். கோவணத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அதை கட்டினா வெளியில் ஒரு துணி தொங்கின்னு இருக்கும். அதான் சரிகின்ற கோவணம்னு, அதுதான் தொங்குகின்ற கோவணம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தொங்குகின்ற கோவணத்தை ஆடையாக உடையவன். பொங்கு திரை வன்கடல் சூழ்ந்து அழகார் புறவம் பதியாக. அவன் எங்க இருக்கான்? புறவத்தில் இருக்கான். திருப்புறவத்தில் அவன் வீட்டில் இருக்கிறான். அது எப்படிப்பட்ட இடம்? அது கடலால் சூழப்பட்டது, அழகாக இருக்கிற ஊர். அதெல்லாம் கடலால் சூழப்பட்ட அழகிய ஊர் அது. அந்த கடல் எப்படிப்பட்ட கடல்? பொங்கு திரை வன்கடல். பொங்கு அப்படின்னா பொங்குதல், திரைனா அலை. பொங்குகின்ற அலைகளை உடைய வளம் தருகின்ற வளம் மிகுந்த கடல். அதுதான் பொங்கு திரைவன் கடல். அதுக்கு அர்த்தம். திரை அப்படின்னாக்கா அலை. இது அலைங்கிறதா இன்னைக்கு பேச்சில் இருக்கு. ஆனால் தேவாரத்தில் திரை அப்படிங்கிற வார்த்தையும் அடிக்கடி வரும் அலைங்கிற அர்த்தத்தில். அதே மாதிரி நமக்கு உடம்புல வயசானதுக்கப்புறம் தோலில் சுருக்கம்லாம் வரும். அதுக்கும் திரை அப்படின்பா. நரை திரை மூப்பு அப்படின்பா. அப்படின்னாக்க நரையும் திரையும் பொருந்துகின்ற வயோதிகம் அப்படின்னு அர்த்தம். நரைனா உடம்புல மயிரெலாம் நரைச்சி போயிடும். திரை அப்படின்னா உடம்புல தோல்லாம் சுருங்கி போயிடும், சுருக்கம் வந்துடும். உடம்பு முழுக்க சுருக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட வயோதிகம், அதுதான் நரை திரை மூப்பு அப்படின்னு வரும். அதனால திரை அப்படின்னா அலை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சுருக்கம்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நமக்கு திரை அப்படின்னாக்க வெள்ளித்திரையில் காண்க அப்படிங்கிறதுனால திரையினா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரே அர்த்தம் தான் நமக்கு இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கு. ஆனால் பாட்டில் அலை. பொங்கு திரை
பொங்குகின்ற அலைகளை உடைய, அலை பொங்கி பொங்கி வரும் கடல்லேருந்து, பொங்குகின்ற அலைகளை உடைய வன் கடல். வன் அப்படின்னா வன்மை, வளம் மிகுந்தது, வளம்னு அர்த்தம். வன்னாக்க 2 சுழி இன்பட்டு வன் அப்படின்னாக்க வலிமை, இல்லைனாக்க பலாத்காரம், அது மாதிரிலாம், அது மாதிரி சொல்கிறது, ஃபோர்ஸுக்கு சொல்கிறது வன். வன் அப்படின்னாக்க ஃபெர்டைல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ரிச் அப்படிங்கிற மாதிரி. வன் கடல். அதனால் அது கடல் நமக்கு வளத்தை தர்றது. ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா வளமும் கடலில் இருக்குது. அது நமக்கு மழையை தர்றது. அதனால் அது ஒன்றே போதும் அதுக்கு. அது ஏன் வளத்தை தர்றது அப்படிங்கிறதுக்கு. அதனால் பொங்குகின்ற அலைகளை உடைய வளம் தருகின்ற கடல் சூழ்ந்த அழகிய புறவம் பதியாக சிவபெருமான் இருக்கான். அங்கே எப்படி இருக்கான் அவன்? எங்கும் பரவி இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இமையோர் அப்படின்னா தேவர்கள். இதை பற்றி நான் முன்னாடி பேசியிருக்கேன்னா தெரில. இமையோர் அப்படின்னா பொதுவாக தேவர்கள் நமக்கு அர்த்தம் தெரியும். ஆனால் இமையோர் அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படி அந்த அர்த்தம் வந்தது அப்படின்னு யோசிச்சாக்க நமக்கு 2 விதமான விளக்கம் சொல்லுவாள். பொதுவாக தமிழில் சொல்கிறவெல்லாம் இமைத்தல் அப்படின்னா கண் சிமிட்டுறது. அதனால் தேவர்கள்லாம் கண் சிமிட்ட மாட்டான், அதனால் அவர்கள்லாம் இமையாதவர்கள், அதனால் இமையோர் அப்படின்னு ஒரு பொதுவான விளக்கம் சொல்கிறான். அது ஒரு விதத்தில் பொருத்தம்தான். ஆனால் எனக்கு அதை விட இன்னும் ஆழ்ந்து யோசிச்சாக்க அதுக்கு வேற ஒரு அர்த்தம் எனக்கு தோணித்து. இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. இமைத்தல் அப்படின்னாக்க தமிழில் ஒளி வீசுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் அகராதியில் போய் பார்த்தேன்னாக்க இமைத்தல் அப்படின்னாக்க ஒளி விடுதல், டு ஷைன் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. அப்போ அந்த இமைத்தலை செய்பவர்கள் இமையோர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இமைத்தல்ங்கிற ரூட்லேருந்து இமையவர் அப்படின்னு பார்த்தா இது இன்னும் பொருத்தமாக இருக்குது. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் நம்ம தேவர்கள் அப்படின்னு தெரியும் நமக்கு. தேவா அப்படிங்கிறது எதுலேருந்து வந்ததுன்னு சம்ஸ்கிருதத்தில் போய் நீங்கள் அதோட ரூட்டை ஆராய்ச்சி பண்ணாக்க திவ் அப்படின்னா அது ஒளி விடுறது. அதுலேருந்தா திவ்லேருந்தா தேவர்கள் அப்படின்னு வருது. அவர் ஒளி வீசுகிற உடம்புடையவர்கள் அப்படிங்கிறதுனால. அதனால் தேவா அப்படிங்கிறதுக்கு ரூட் வந்து திவ், ஒளி விடுறது. அதுக்கு ஈக்குவலான தமிழில் இமைத்தல் அப்படி. அதனால் தேவர்கள் அப்படிங்கிறதுக்கு அதோட ரூட்லேருந்து தமிழில் பார்த்தாலும் இமையோருங்கிறது பொருத்தமாக வரும். அதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த தேவர்கள்லாம் எங்கும் பரவி இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இந்த தேவர்கள் எல்லா இடங்களையும் பரவி நின்று இறைவனை ஸ்துதி பண்ணுறான். அப்படி தேவர்கள் வணங்கும்படியாக அவன் சிவபெருமான் இந்த புறவத்தில் உமையோடு இருக்கின்றான். இதுதான் இந்த 5ஆம் பாடலுக்கு நேரடியான பொருள். ஏதாவது கருத்துக்களோ வினாக்களோ இருக்கா? ஓகே, அப்போ 6ஆம் பாடல் கேட்போம். இந்த பதியத்தில் வர்ற எல்லா பாடல்கள் மாதிரி இதுலேயும் இறைவனுடைய வர்ணனையை சொல்லி அவன் புறவத்தில் இமையோர்கள் ஏத்த உமையோடு இருக்கிறான் அப்படின்னு. பின்னு சடைகள் தாழ, பின்னுகின்ற சடைகள் தாழ்ந்து தொங்கும்படியாக. பின்னுதல்னாக்க நமக்கு தலையை பின்னிக்கிறோம் அப்படிங்கிறோமே, அது மாதிரி முறுக்கிறது. இந்த இடத்துல இறைவனுடைய சடையை யாரும் பின்னுறது இல்லை. பின்னுதல்னாக்க முறுக்கிக்கிறது, ஒன்னோட ஒன்று சுற்றி அப்படி முறுக்கி சுழன்று அப்படி இருக்கிறது. முறுக்கு உடைய சடைகள்னு அர்த்தம். முறுக்கின்னு இருக்கிற சடைகள். அந்த பின்னி இருக்கின்ற சடைகள்லாம் தொங்குகின்றன, தாழன தொங்கின்னு இருக்கிறபடி. கேழல் எயிறு பிறழப்போய். கேழல் அப்படின்னா பன்னி, எயிறு அப்படின்னாக்க பல். இந்த பன்றியோட கொம்பு இருக்கே, அந்த பன்றி கொம்புக்கு கேழல் எயிறு அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். அந்த பிறழுதல் அப்படின்னாக்க பிரகாசித்தல், ஒளி வீசுதல். அதனால அவன் தன்னுடைய கழுத்துல பன்றியோட கொம்பை மாலை மாதிரி ஒரு அணிஞ்சிருக்கான். நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் பார்த்தோன்னா அவள் கழுத்தில் வந்து புலிப்பல் புலிப்பல் அப்படின்பா, இல்லை புலி நகம் அப்படின்பா, இல்லைனாக்கா ஏதாவது ஒரு தாயத்தை கட்டி தொங்க விட்டுருப்பா. கழுத்தில் அவள் வெவ்வேறு விஷயங்களை கட்டி தொங்க விடுவா அழகுக்காக. அது மாதிரி இறைவன் இந்த பன்றியோட கொம்பை கழுத்தில் அணிஞ்சிருக்கிறான். இதை பற்றி சில பாடல்களில் பார்த்துருக்கோம். பன்றி கொம்பு இது விஷ்ணுவோட வராக அவதாரத்துடைய முடிவோடைய அடையாளம். அது
விஷ்ணுவுடைய அவதாரங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோடைய அடையாளமாக இறைவன் அதோடைய ஒரு விஷயத்தை அணிஞ்சிருப்பான். அதனால் பன்றி கொம்பு வராக அவதாரத்தோட முடிவுக்கு அடையாளமாக அணிகிறது. அது மாதிரி ஆமையோடு அணிஞ்சிருப்பான். இந்த இந்த ஆமையாக வந்தப்போ அந்த கூர்ம அவதாரத்தோடைய முடிவில் இருந்து அடையாளமாக ஆமையோட ஓட்டை அணிஞ்சிருப்பான். இது நம்ம பல பாடல்கள் அங்கங்கே வரும். அதனால் இந்த இடத்துல சொல்கிறது பன்றி கொம்பு. பிறழுதல் அப்படின்னா ஒளி வீசுறது. அதனால் அவன் கழுத்தில் பன்றி கொம்பு ஒளி வீசின்னு இருக்கு. இது ரெண்டையும் இப்படி சடைகள் தொங்கின்னு இருக்கு, முறுக்கிய சடைகள் தொங்கின்னு இருக்கு, பன்றி கொம்பு அவன் கழுத்தில் ஒளி வீசின்னு இருக்கு. அப்படி அதெல்லாம் அணிஞ்சு அவன் என்ன பண்ணுறான்? அன்ன நடையார் மனைகள் தோறும் அழகால் பலி தெரிந்து. அன்ன நடையார் அன்னம் போன்ற நடையுடைய பெண்கள். இது தாருகாவனத்தில் இருக்கிற ரிஷி பத்னிகளை பற்றி சொல்கிறார். அன்ன நடையார் மனைகள் தோறும், அந்த அன்ன நடைகளுடைய மனைகள் தோறும், இல்லைன்னா பெண்கள் பொதுவாகவும் சொல்லலாம். ஊரில் இருக்கிற எல்லா பெண்களையும் அவர் இறைவன் மண்டையோட்டை எழுந்துட்டு பிச்சை எடுக்க வருவோம் அப்படின்னு பல பாடல்கள் வரும். அதனால் இந்த பெண்கள் இருக்கிற வீடுகள், ஏன்னா பொதுவாக ஆண்கள்லாம் வயக்காட்டில் அங்கே எங்கே போய் வேலை செஞ்சுருப்பா, வீட்டில் பெண்கள்லாம் சமையல் விஷயங்கள்லாம் பண்ணி இருப்பா. அது அந்த காலத்துடைய இதில். அதனால் அந்த பெண்கள்லாம் வீட்டுக்கு வாசலில் ஒரு சன்னியாசியோ ஒரு துறவியோ பிச்சை கேட்டாக்க வீட்டில் இருக்கிற பெண்கள் சாப்பாடு போடுவா. அதான் சொல்கிறாருங்க. அன்ன நடையார், அன்னம் போன்ற நடையோடைய பெண்கள் இருக்கிற மனைகள் தோறும் வீடுகள் தோறும் போய் அழகார் பலி தேர்ந்து. இதில் பாடபேதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தர்மபுரம் ஆதீன புஸ்தகத்தில் அழகார் இடையின ஈடுபட்டிருக்கா, அழகார் பலி தேர்ந்துன்னு. ஆனால் ஐஎஃப்பி எடிஷனில் இல்லை இந்த தர்மபுரம் சாமிநாதன் பாடம்ல அழகால் பலி தேர்ந்து அப்படின்னு பாடுறாரு. அதனால் அந்த இடத்துல ஒரு பாடபேதம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்புறமா தெளிவுபடுத்திக்கணும் அதை. அதனால் அவன் அழகோட போய் பலி தேர்றதுனாக்க பிச்சை எடுக்கிறது. இந்த சிவருமான் இந்த சடைகள் தொங்கும்படியாக பன்றி கொம்பை அணிந்துட்டு அன்னமோட நடையுடைய பெண்கள் இருக்கிற வீடுகள் தோறும் போய் பிச்சை எடுக்கிறான். அவன் எங்கே இருக்கான்? புன்னை மடலின் பொழில் சூழ்ந்து அழகார் புறவம் பதியாக. இந்த புன்னை மரங்கள், மற்ற மரங்கள், மடலுடைய மரங்கள் இல்லையா? மடல் அப்படின்னாக்கா இலைகள்னு அர்த்தம். அந்த இலை அது மடல்னால் கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அதனால் அது வாழை பனை இது வர்றதுக்கெலாம் மடல் அப்படிம்பா. அதனால் இது மாதிரி மடல்கள் இருக்கிற பொழில்களில் போய் பொழில் சூழ்ந்து அழகாக இருக்கிற புறவத்தில் தான் உறையும் இடமாக என்னை உடையான், என்னை ஆளாக உடையவன், இமையோரேத்த உமையோடு இருந்தானே இல்லையா? என்னை உடையான் அப்படின்னா என்னை அடிமையாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். என்னை உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ஏதாவது கருத்துக்களோ விளக்கங்களோ இல்லை வேற ஏதாவது எண்ணங்களோ இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? இல்லை, அதாவது இறைவனுடைய கோலத்தை வர்ணிக்கிறார் இந்த பாட்டில். முதல் அடியில் இறைவன், ரெண்டாவது அடியில் சொல்கிறார் அவர் வீடுதோறும் போய் பிச்சை எடுக்கிறார். அவன் பிச்சை எடுக்கிறப்ப அவன் என்ன கோலத்தில் போனான், எப்படி என்ன மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு போனான், அதான் முதல் அடியில் சொல்கிறார். அவன் பிச்சை எடுக்க போகிறான். அப்படி பிச்சை எடுக்க போகிறப்போ அவன் எப்படி எந்த கோலத்தில் இருக்கான்? அவனோட சடைகள்லாம் தொங்கின்னு இருக்கு. அந்த சடைகள் முறுக்கின்னு இருக்கும். நம்ம பார்த்தா தெரியும். சடைகள்லாம் முறுக்கு விட்டு, மயிரெலாம் அப்படி ஒன்னோட ஒன்று சுற்றிட்டு அப்படி பச்சு பச்சா தொங்கின்னு இருக்கும். அதுதான் பின்னுகின்ற சடைகள். அந்த சடைகள்லாம் தொங்கின்னு இருக்கு தாழ. அது தொங்கும்படியாக கேழல் எயிறு பிறழப்போய் அந்த பன்றி கொம்ப ஒளி வீசும்படியாக அணிஞ்சுட்டு இருக்கான். அப்படி அதை அணிஞ்சுட்டு அவன் இந்த கோலத்தோட போய் அண்ணன் நடையார் மனைகள் தோறும் பள்ளி தர்றான். அதுதான் அது முதலடி. ஆமா, வல்லினர் அழகார் பலி தேர்ந்து, அழகார் பலி தேர்ந்துன்னு வந்தாக்க அழகால் பலி தேர்ந்து அப்படின்னா அழகோட, ஆள் ஒடு ஓடு அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவு. அழகோடு மனைகள் தோறும் அழகோடு பலி தேர்ந்துன்னு வரும். அப்போ அழகார்
பலி தேர்ந்ததுன்னா அழகு பொருந்தும்படியாக அழகு ஆர்கின்ற பலி அப்படின்னு எடுத்துக்கணும். அழகார் பலின்னா அழகோடு பலி தேர்ந்துன்னு அர்த்தம். ஸோ ரெண்டும் பொருந்துற மாதிரி தான் இருக்கு. ஆனால் எது உண்மையான பாடம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா இந்த பாடபேதம் அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம அந்த காலத்தில் பனையேட்டில் தானே எழுதுவா. அதெல்லாம் அந்த ஏடுகள் எடுக்கிறப்போ அந்த ஏடுகளுக்கு ஒரு ஆயுசு உண்டு. 200 வருஷம் 300 வருஷம் இருக்கும் ஒரு ஏடு, பனை ஏடு. அதுக்கப்புறம் அது மக்கி போயிடும். அதனால் பீரியாடிக்கலாக அந்த காப்பி எடுப்பாத. இப்போ நம்ம ஃபோட்டோ காப்பி பண்ணுற மாதிரி அந்த காலத்தில், இல்லை ரீப்ரிண்ட் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் காப்பி எடுப்பா. கையால் தான் காப்பி எடுக்கணும். அப்போ அதை ஒருத்தர் படிப்பார், இல்லை ஒருத்தர் சொல்லுவார், அதை கேட்டு 4 பேர் காப்பி எழுதுவா. அப்படி அவர் படிப்பார், எழுதுவா. அப்புறம் அந்த பாடபேதங்கள்லாம் ஒப்பிட்டு பார்த்து எல்லாம் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஹியூமன் நேச்சர் தானே, ஏதாவது ஒரு டைப்போஸ் வந்துடும். நம்ம எழுதுகிறப்ப அச்சு பிழைகள் வந்துடும். அதை முடிஞ்ச மட்டும் சரி பண்ணிடுவா. ஆனால் சில சமயம் பாடபேதங்கள் வந்துடும். எப்படின்னாக்கா, இப்போ ஒரு காப்பி இருக்குது, இப்போ இந்த பாட்டு இருக்குன்னாக்கா, இந்த பாட்டுக்கு தர்மபுரம் ஆதீனத்தில் ஒரு காப்பி வச்சுருப்பா. மதுரையில் ஏதாவது ஒரு மடத்தில் அங்கே ஒரு காப்பி இருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், ஒரு 300 400 500 வருஷங்கள் போகிறப்போ எங்கேயாவது இப்படி அங்கங்கே ஒரு எழுத்து மாறுபட்டு போயிடும். இப்போ நம்ம பார்க்குறப்போ, இப்போ நமக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னாக்க நம்ம ஒரிஜினல்ஸ் போய் பார்த்தோம்னாக்க என்ன இருக்குன்னாக்க, தர்மபுரம் மடத்தில் ஏதாவது ஒரு ஓலை இருக்கும், திருவாவடுதுறை மடத்தில் ஏதாவது ஒரு ஓலை இருக்கும். இது மாதிரி அங்கங்கே ஏதாவது 3-4 ஓலைகள் இருக்கும், இந்த பாட்டு இருக்கிற ஓலைகள். அப்போ அந்த பாட்டில் இருக்கிற 4 ஓலைகளை பார்த்தோம்னாக்க, ஒரு ஊரில் ஒரு ஓலையில் 2 ஓலையில் அழகார்னு இடைநீர் இருக்கும், 2 ஓலையில் அழகார் அப்படின்னு வல்லிநீர் இருக்கும். இப்போ நமக்கு எது சரி எது தப்பு தெரியாது, எது ஒரிஜினல் எது மோர் அப்ரோப்ரியேட் அப்படின்னு நமக்கு தெரியாது. சமயத்தில் நமக்கு தெளிவாக தெரியும் இது பிழை, அதுதான் கரெக்ட் அப்படின்னு. அப்போ நம்ம திருத்திடுவோம், ஆப்வியஸ் எரர்ஸாக இருந்தால். சமயத்தில் ஆம்பிகுவஸாக இருக்கும், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரிசல்ட் மாதிரி இல்லையா. அது ஆம்பிகுவஸாக இருக்கும். இட் கேன் பி ஏ ஆர் இட் கேன் பி பி, 2 வேல்யூவும் பொருந்தும். அதனால் நமக்கு எது ஒரிஜினல் வெர்ஷன் தெரியாது, ஆனால் ரெண்டுமே பிளாசிபிள் வெர்ஷன்ஸ் ஆகிடும். அதனால் அப்போ பாடபேதம்னு விட்டுடுவா. இப்போ கிளாரிஃபை பண்ண புரிஞ்சுதா அது? ஓகே, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்தாப்பில் ஒரு 2-3 பாட்டு சேர்ந்தாப்பில் கேட்டுவிடுவோம். ஏன்னா 30 செகண்ட் 30 செகண்ட் தான் பாட்டுகள்லாம் இருக்கும். அதனால் அடுத்த ஒரு 3-4 பாட்டு சேர்ந்தாப்பில் கேட்போம். அதுக்கப்புறம் அதோட அர்த்தத்துக்கு போவோம். ஏழாவது பாட்டில், உன்னற்கரிய நஞ்சை உண்டு ஒரு தோழம் தேவர் விண்ணில் பொலிய அமுதம் அளித்த விடைசேர் கொடி அண்ணல் பண்ணில் சிறை வண்டு அரை பூஞ்சோலை புறவம் பதியாக எண்ணில் சிறந்த இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இது நேரடியாக எளிய புரியக்கூடிய பாடல் இது. உன்னருக்கு அரிய நஞ்சை உண்டு, சிவபெருமான் நஞ்சை உண்டதை பற்றி சொல்கிறார், நீலகண்டன் இல்லையா. அதனால் இந்த பாட்டில் அவர் நஞ்சு உண்டதை பற்றி சொல்கிறார். உன்னருக்கு அரிய நஞ்சை உண்டு, யாராலும் சாப்பிட்றதுக்கு முடியாத விஷத்தை அவன் உண்டவன். அதனால் அப்படிப்பட்ட விஷத்தை உண்டு. வேற என்ன பண்ணான்? ஒரு தோழம் தேவர் விண்ணில் பொலிய அமுதம் அளித்த பெருமானவர். ஒரு தோழம் தேவர். இந்த தோழம் அப்படிங்கிறது தமிழில் இருக்கிற ஒரு அருமையான வார்த்தை. அது தோழம் அப்படின்னாக்க ஒரு பெரிய நம்பர் அது இல்லையா. இப்போ லட்சம் கோடி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதுக்கெல்லாம் மேற்பட்ட ஒரு பெரிய எண் தோழம். அது எவ்வளவுன்னு டிக்ஷனரிலாம் டிஃபைன் பண்ணுறது இல்லை. ஒரு அன்டிஃபைன்டு லார்ஜ் நம்பர். நம்ம இங்கிலீஷில் சொல்லணுன்னாக்க ஈக்குவலண்ட் என்ன இருக்குனாக்கா, யோசிச்சு பார்த்தேன். இங்கிலீஷில் இப்போல்லாம் ஜில்லியன் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்கிறோம். மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஜில்லியன் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்கிறோம். அப்படின்னா ஜில்லியன்னா அது எவ்வளோன்னு நம்மளால் சொல்ல முடியுமா எத்தனை நம்பர்னு? அது ஒரு ஹியூஜ் நம்பர். அதுதான் அந்த மாதிரி ஜில்லியனுக்கு ஈக்குவலண்ட் தமிழ் நம்பர் தான் தோழம். அதனால் அந்த
எண்ணற்ற தேவர்கள், ஒரு தோழம் தேவர்கள், அவ்வளோ பெரிய எண்ணுடைய தேவர்கள் விண்ணில் பொலியும்படி ஆகாய வானுலகத்தில் வாழும்படியாக அவர்களுக்கு அமுதம் அவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தார் சிவபெருமான். தான் என்ன சாப்பிட்டார்? யாரும் சாப்பிட முடியாத ஒரு விஷத்தை உண்டு அதை சாப்பிட்டுட்டு எண்ணற்ற தேவர்கள் பெரிய கோடிக்கணக்கான தேவர்கள் ஆகாயத்தில் வாழும்படியாக அவர்களுக்கு அமுதம் கொடுத்தவர். அவருடைய வேற என்ன அடையாளம் இருக்கு? விடைசேர் கொடி அண்ணல். அவருடைய கொடியில விஷபம் இருக்கும். சில பஜனை பாடல்கள்லாம் பெற்றிருப்போம். ரிஷபத்வஜம் அப்படின்பா. அதாவது அவனுடைய கொடி, சிவபெருமானுக்கு ஒரு கொடி உண்டு, அந்த கொடியில காளை சின்னம் பொறித்திருக்கும் ரிஷபம். அதான் விடைசேர் கொடி அண்ணல். அந்த ரிஷபம் பொறிச்ச கொடியை உடைய கடவுள் அவன். அவன் எங்க இருக்கான்? புறவத்தில் இருக்கான். அது எப்படிப்பட்ட புறவம்? பன்னீர் சிறை வண்டு அரை பூஞ்சோலை புறவம். அது என்னது? சிறை வண்டு. இது பல பாடல்கள் வர்ற வார்த்தை. சிறை அப்படின்னா சிறகு, வண்டுனா நமக்கு தெரியும். அரைதல் அப்படின்னாக்க அது வண்டுகள் செய்கிற சத்தம், ஒலிக்கின்றது, ரீங்காரம் பண்ணுறதுல வண்டுகள் ரீங்காரம் பண்ணுறதே அதான் வண்டுகள் அறைகின்றன அப்படின்பா. அதனால் அந்த வண்டுகள் எப்படி ரீங்காரம் பண்ணுறது? அந்த வண்டுகள் ரீங்காரம் பண்ணுறப்போ அதில் ஒரு இசை இருக்கும். அந்த இசை நயத்தோட அதை நமக்கு கேட்குறவங்களுக்கு தெரியும். அதை நம்ம அனுபவித்தோம்னா, ஒரு சோலையில் பூக்களில் வண்டுகள் சுற்றின்னு இருக்கிறப்போ அது ஏதோ ஒரு ஸ்ருதி போடுற மாதிரி இருக்கும், அப்படிலாம் போகணும். அதான் அது ஒரு ராகம் பாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். சிறை வண்டுகள் பண்ணில் அரை பூஞ்சோலை, அப்படி எடுத்துக்கணும். அதை சிறை வண்டு பண்ணில் அரை பூஞ்சோலை புறவம். அந்த பூஞ்சோலைனா பூக்கள் இருக்கிற சோலைகள், அழகிய சோலை. அந்த அழகிய சோலைகளில் சிறகுகளுடைய வண்டுகள் பண்களெல்லாம் பாடுகின்ற புறவத்தில் சிவபெருமான் இருக்கான். அவன் அங்கே எப்படி இருக்கான்? எண்ணீர் சிறந்த இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. எண்ணீர் சிறந்த அப்படின்னா மிகப்பெரிய எண்ணிக்கைகளில் தேவர்கள்லாம் வந்து சுதி பண்ணும்படியாக பார்வதியோடு அங்கே இருக்கான். அதான் இந்த பாட்டுக்கு, இது எளிய பாட்டு, நேரடியாக புரிகிற பாட்டு இது. அதாவது இறைவன் என்ன பண்ணா, யாராலையும் உண்ண முடியாத விஷத்தை உண்டு எண்ணற்ற தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தவர், ரிஷப கொடி உடையவர். அவர் வண்டுகள்லாம் இசையோட ரீங்காரம் பண்ணுகின்ற சோலைகள் இருக்கிற புறவத்தில் கணக்கற்ற தேவர்கள்லாம் சுதி பண்ண பார்வதி தேவியோடு அங்கே விட்டு இருக்கிறான். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதில் ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? ஓகே, அப்படி இல்லைன்னா எட்டாம் பாடலுக்கு போவோம். விண்தான் அதிர வியனார் கையிலை வேரோடு எடுத்தான் தன் தின் தோள் உடலும் முடியும் நெறிய சிறிதே ஊன்றிய புன்தான் ஒழிய அருள் செய் பெருமான் புறவம் பதியாக எண் தோள் உடையான் இமையோரேத்த உமையோடு இருந்தானே. வழக்கம் போல திருஞான சம்பந்தர் பதியங்களில் 8ஆம் பாடலில் அவர் ராவணன் கையிலையை தூக்கி அதன் கீழ் நசுகப்பட்டு அப்புறம் பாடி வரம் பெற்று உயிர்ந்ததை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும். அதன்படி இங்கேயும் அதுதான் சொல்றாரு. இங்க இந்த முதல் 3 அடி அதான் சொல்றது. விண்தான் அதிர, இந்த ஆகாயமே அதிரும்படியாக வியனார் கையில, இந்த பெரிய கைலாயஸ்த, வியன்னா அகலமா இருக்கிறது, பெருசா இருக்கிறது, விசாலமா இருக்கிறது. இந்த பெரிய கைலாய மலையை வேரோடு எடுத்தான் தன். ராவணன் போய் அதை தான் தேர் ஓட்டுறதுக்காக அந்த கைலாச மலையை பிடிங்கி எரிய போனான். அது வேரோடு எடுத்தான். அப்படி அடியிலேருந்து அடியோட பிடிங்கினான் அந்த மலையை. அப்போ என்ன பண்ணார் சிவபெருமான்? தன்னோட பாதத்துடைய ஒரு விரலை லேசாக வச்சார். அவனுடைய தோல் தலை எல்லாம் நசுங்கி போச்சு. அதான் சொல்றார், தின்தோள் உடலும் முடியும் நெறிய சிறிதே ஊன்றிய. இந்த ராவணனோட தின்தோள், தின்னா வலிமை, பலமுடையது, கெட்டியான உறுதியான பலம் மிக்க தோல். தோல்னா புஜம். அதை பற்றி நான் சொல்லிருக்கேன். தோல்னா புஜம். அந்த புஜங்கள் 20 புஜங்களும் அவனுடைய 10 தலைகளும் நசுங்கி போகிறபடி சிறிதே ஊன்றிய, கொஞ்சோண்டு தான் வச்சார் இல்லையா? அவர் அழுத்தி வச்சிருந்தா என்ன இருப்பாங்க, நம்ம அவ்வளோதான், அதோட அவங்க கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் சிறிதே ஊன்றினார், கொஞ்சம் தான் ஊன்றினார்.
தண்டனை கொடுக்கணும் இல்லையா, அவனை கொல்றதுக்காக கொல்லணும்னு நினைக்கல, அவர் தண்டனை கொடுக்கணும்னு தான் சொன்னார். அதனால் சிறிதே ஊன்றினார், கொஞ்சோண்டு வச்சார். அவன் நசுங்கி போய் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அங்கே அழுதுன்றான் அதுங்க மலை கீழே. அப்புறம் அவன் தன்னோட தலையில் ஒரு தலையை கிள்ளி, தன்னோட கைகளில் ஒன்று கிள்ளி, தன்னோட நரம்பையே அதில் இணைச்சி ஒரு வீணை மாதிரி பண்ணி பலகாலம் வாசித்து இறைவனுடைய புகழை பாடினான். அப்புறம் இறைவன் இறங்கி அவனுக்கு அருள் பண்ணார். அதுதான் சொல்கிறார், புண்தான் ஒழிய அருள் செய் பெருமான். அப்புறம் அருள் பண்ணதும் அவனோட உடம்பு பழையபடி நல்லபடியாக எடுத்து அவனுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்தார், அவனுக்கு பெரிய ஒரு வாள் கொடுத்தார், அதெல்லாம் கொடுத்தார். அதனால் அந்த உடம்பு அழிஞ்சு உடம்புல இருந்த புண் சரியாக போச்சுங்கிறார். புண்தான் ஒழிய அருள் செய் பெருமான். அந்த புண்ணுங்கிறது உரையில் அழகான விளக்கம் கொடுக்குறான். புண்ணுங்கிறது உடம்புல ஏற்பட்ட புண்ணு இருக்குது, மனசில் ஏற்பட்ட புண்ணு இருக்குது. அது ரெண்டும் சரியாகும்படி அவர் அருள் பண்ணார் அப்படிங்கிறார். புண்தான் ஒழிய அருள் செய் பெருமான், அது சிவபெருமான். அவன் எங்கே இருக்கான்? புறவம் பதியாக இருக்கான். அவன் எப்படி, அவனுடைய வர்ணனை வேற என்ன சொல்றார்? எண் தோள் உடையான். சிவனுக்கு எத்தனை தோள்கள் அப்படின்னு முன்னாடி ஒரு 2-3 செஷனுக்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா பொதுவாக 4 கரங்களோட கடவுளை சித்தரிக்கிறது வழக்கம். இறைவன் சிவபெருமானுக்கு 8 தோள்களோடையும் வர்ணிப்பான். அது பல பாடல்களில் பார்ப்போம், எண் தோள் உடையான் அப்படின்னு. அதனால் அதை பற்றி நான் நம்ம குரூப்பில் மெயிலில் அனுப்பிச்சிருக்கேன். அந்த 8 தோள்கள்லாம் என்ன, அந்த ஒவ்வொரு கையில் என்னென்ன வச்சுருக்கார் அப்படிங்கிறதெல்லாம். அதான் எண் தோள் உடையான், அவனுக்கு 8 தோள்கள் உண்டு அந்த சிவபெருமானுக்கு. அப்படிப்பட்ட சிவபெருமான் தேவர்கள்லாம் சுதி பண்ணும்படியாக பார்வதி தேவியோட இந்த புறவத்தில் விட்டிருக்கிறான். அதுதான் இந்த 8ஆம் பாடலுக்கு நேரடியான பொருள். இதில் ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ இருக்கா? ஓகே, கேள்விகள் இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த பாட்டுக்கு போவோம். ஓகே, இன்னும் 3 பாட்டு இருக்கு இந்த பதிகத்தில் இன்னைக்கு. அதனால கூட ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆகலாம். இன்னைக்கு இந்த பதிகத்தை முடிச்சுடுவோம். 9ஆம் பாடல். நெடியான் நீழ்தாமரைமேல் அயனும் நேடி காண்கில்லா படியா மேனி உடையான் பவள வரைபோல் திருமார்பில் பொடியார் கோலம் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக இடியார் முழவார் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இந்த வழக்கம் போல 9ஆம் பாடல்ல விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடின வரலாறு சொல்லுவார். அதான் இங்க சொல்றார். நெடியான் அப்படின்னாக்க திருமால். ஏன்னா அவன் தான் இந்த வாமனனா வந்து மகாபலிகிட்ட 3 அடி நிலம் வரம் வாங்கிட்டு தானமாக வாங்கிட்டு அப்புறம் மிகப்பெரிய உருவமாக வளர்ந்து இந்த உலகத்தையே ஒரு அடியில் கடந்தவன், அளந்தவன். அதனால அவன் நெடியான் அப்படிங்கிறது திருமாலுக்கு வர்ற பேர். இது நெடியான் நீள் தாமரை மேல் அயனும். இந்த நீள் தாமரைனா நீண்ட தாமரை. அது என்ன நீண்ட தாமரை? பிரம்மாவுடைய பிரம்மா தாமரை பூவில் இருக்கான்னு சொல்றார். அது நீள் தாமரை அப்படிங்கிறார். அது நீண்ட தாமரை. அது நமக்கு தெரியும். இந்த புராண கதைகளில் விஷ்ணுவுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா ஒரு தாமரை பூ இருக்கும், அதில் பிரம்மா இருப்பார். நீண்டு வளர்ந்த தாமரை மேல் இருக்கிற பிரம்மா. இவ 2 பேரும் நேடி காண்கில்லா படியா மேனி உடையான். நேடுதல் அப்படின்னாக்க தேடுறது. இந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் தேடினார்கள். எப்போ அவ 2 பேரும் பாதிட்டார்கள். தான் அவ 2 பேருக்குள்ள ஒரு சமயத்தில் ஒரு வாக்குவாதம் வந்தது. அவ 2 பேருக்குள்ள யார் பெரியவன் அப்படின்னு. அவ சொல்ல நான் தான் பெரியவன் 2 பேரும் வாதிட்டு இருந்தான். அப்போ அவ 2 பேருக்கு இடையில சிவபெருமான் ஒரு எல்லையற்ற ஒளித்தூணா நின்னார். அப்போ இவ 2 பேரும் சரி இந்த என்னன்னு தெரியல, இதோட உச்சியை ஒருத்தர் பார்ப்போம், அடிப்பாகத்து இன்னொருத்தர் போய் பார்ப்போம், யாரு உச்சியோ அடியோ முதல்ல பார்த்துட்டு வராளோ அவள் தான் ஜெயிச்சவா, அவள் தான் பெரியவா அப்படிங்கிற. அவள் 2 பேரும் போறா. அதுதான் அடிமுடி தேடின கதை, எல்லாருக்கும் தெரியும். அவள் 2 பேரும் அடிய முடியும் தேடின்னு போறா. நெடுங்காலம் தேடியும் அவளால் கண்டுபிடிக்க முடியாது, அது எல்லையே இல்லாத ஒளி அது. அப்புறம் அவள் 2 பேரும் அது அடிய முடியும் பார்க்க முடியலன்னு வருந்தி வணங்குவா. அப்புறமா அருள் பெறுவார். அதாங்க சொல்றார். நெடியான் நீள் தாமரை மேல் அயனும் நேடி
காண்கில்லா படியா மேனி உடையான், அவர்களால் காண முடியாத, காண்கில்லான காண முடியாத, கில் அப்படிங்கிறது சில பாடல்களில் வரும். இயலுதல், டு பி ஏபிள் அப்படிங்கிற அர்த்தம் கில் அப்படின்னா. காண்கில்லான நாட் ஏபிள் டு சி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், காண முடியாத. படியா மேனி உடையான், அதுதான் காண்கில்லா படியா மேனி உடையான்னா அது ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம்னு எனக்கு தோன்றது. உரையில் என்ன சொல்றா அப்படின்னாக்க, அடங்காத அழல் உருவாகிய மேனி உடையவன் அப்படிங்கிற. படியாத மேனி அப்படின்னா அடங்காத மேனி அப்படின்னா அளவில்லாமல் நீண்டுண்டே போகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவ சொல்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன், இந்த காண்கில்லா படியா மேனி உடையான் அப்படிங்கிறது வேற விதமாக பொருள் கொள்ளலாம். காண்கில்லா படி ஆம் மேனி உடையான், அவளால் காண முடியாதபடி ஆகின்ற ஒரு மேனி உடையவன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ஆனால் பாடல்களில் சில சமயம் நம்ம புணர்ச்சியெல்லாம் பிரித்து பார்க்குறப்ப ரெண்டு விதமாக பொருள் கொள்றதுக்கு வாய்ப்பு வரும். அப்போ எது சிறப்பாக இருக்குன்னு அந்த விதத்தில் எடுத்துக்குவேன். சில சமயம் ரெண்டு விதமான பொருளும் பொருந்தும், அப்போ ரெண்டு விதமாகவும் பொருள் எடுத்துக்கலாம். அதனால காண்கில்லா படியாம் மேனி உடையான், அப்படிப்பட்ட திருமேனி உடையவன். அப்புறம் வேற என்ன அவனுடைய அடையாளம்? பவள வரைபோல் திருமார்பில் பொடியார் கோலம் உடையான். பவளம் வரைபோல், பவள வரையினாக்க, வரைனா மலை, இந்த பவள மலை போன்ற மார்பு உடையவன் அவன். அவனுடைய மார்பு அகலமா பெருசா உறுதியான மார்பு இது, அதனால மலை போன்ற மார்பு அப்படின்னு சொல்றான். அது சிவனுடைய உருவம் செக்கச்செவேல்னு இருக்கும், அதனால அந்த செம்மை நிறத்தை குறிக்கிறதுக்காக பவளம், பவளம் சேப்பா இருக்கும், அதனால பவளத்தை சொல்லுவா. பவளவாய் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், செவ்வாய் அப்படின்பா இல்லை பவளவாய் அப்படின்பா இந்த வர்ணிக்கிறப்போ. அது மாதிரி சிவனுடைய உருவத்தை வர்ணிக்கிறப்ப அவன் பவளம் போன்ற மேனி உடையவன், செக்கச்செவேல்னு இருப்பான். அதான் பவள வரைபோல் திருமார்பில், செக்கச்செவேல்னு மலை போன்று இருக்கிற திருமார்பில் பொடியார் கோலம் உடையான். பொடினா விபூதிங்க, திருநீர், இந்த விபூதி பூசின கோலத்தை உடையவன். எனவே செக்கச்செவேல் இருக்கிற மார்பில் திருநீர் பூசியிருப்பான், அதான் சொல்றாருங்க. பொடியார் கோலம் உடையான் அவன் எங்க இருக்கான்? கடல் சூழ் புறவம் பதியாக இடியார் முழவார். அப்படி இந்த இடியார் முழவார்னு 4வது அடியில் இருக்கே, அதை இந்த புறவத்துக்கு அட்ஜெக்டிவா எடுத்துக்கணும். கடல் சூழ் இடியார் முழவார் புறவம் பதியாக அப்படின்னா கடலால் சூழப்பட்ட இடியார் முழவார், இடி போல முழவுகள் ஒலிக்கின்ற அப்படின்னு அர்த்தம். இடி ஆர் முழவு ஆர், இடி போல முழவுகள் ஒலிக்கின்ற புறவம். அதாவது இந்த ஊர்களெல்லாம் விழாக்கள்லாம் அடிக்கடி நடக்கும். அந்த விழாக்கள் அடிக்கடி நடக்கிறப்போ அந்த விழாக்களில் பலவிதமான வாத்தியங்கள்லாம் முழங்கும். அதனால இந்த முழவு அப்படிங்கிறது ட்ரம்ஸ், ஒரு வித ட்ரம்முக்கு முழவுன்னு பேர். இந்த முழவுகள் ஒலிக்கிறது, டம் 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 டம்னு அது ஒலிக்கிறது. அந்த முழவுகள் ஒலிக்கிறது இடி போல முழங்குகின்றன அப்படிங்கிறது. இடி போல முழவுகள் ஒலிக்கின்ற புறவத்தில் இருக்கின்றான் அந்த சிவபெருமான். இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே, அது நமக்கு தெரியும். இந்த பாட்டில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? இருக்காது? ஓகே, இல்லைன்னா 10வது பாடலுக்கு போவோம். ஆலும் மயிலின் பீலி அமணர் அறிவில் சிறு தேரர் கோலும் மொழிகள் ஒழிய குழுவும் தழலும் எழில்வானும் போலும் வடிவும் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக ஏலும் வகையால் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. இந்த 10ஆம் பாடல்ல திருஞான சம்பந்தர் பரசமய கண்டனம் பண்ணுவார். அதாவது சமணர்கள் பௌத்தர்கள் இவர்களுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்லுவார். அதுதான் இங்க சொல்றாருங்க. ஆலும் மயிலின் பீலி அமணர். இந்த அமணர்கள், அமணர்கள்னா ஜெயினர்கள். இந்த ஜெயினர்கள் அவர்களுடைய அடையாளம் என்ன? அவ என்ன வச்சுட்டு இருப்பா? ஜெயின துறவிகள்லாம் கையில மயிர் பீலி வச்சுட்டு இருப்பா. இந்த மயிர் பீலியாலான ஒரு விசிறி மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பா, இல்லை ஒரு கருவி இது வச்சுட்டு இருப்பா. அதனால அவ தான் போற வழியில் இருக்கிற எறும்புகள்லாம் நசுங்கக்கூடாதுன்னு அது தலையெல்லாம் பெருக்கின்லாம் போவா. இந்த மாதிரி அவளுடைய அந்த காலத்துல ஜெயினர்கள் துறவிகளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இந்த பாடல்களில் நம்ம பார்க்கலாம். ஆலும் மயிலின் பீலி, அவ மயில் பீலி வச்சுட்டு இருப்பா. அந்த மயில் எப்படிப்பட்ட மயில்? ஆடுகின்ற மயில். இது ஜெனரல் அட்ஜெக்டிவ் மயிலுக்கு. ஆடுகின்ற மயிலின் தொகைகளை கையில் வச்சுட்டு இருப்பா. நமக்கு மயிர் பீலி அப்படிங்கிற வார்த்தை திருக்குறள்ல ஃபேமஸான பாட்டில் நமக்கு ஞாபகம் இருக்கும்.
பீலிப்பை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்பா அந்த குரல். அதாவது மயிர்பீலியே ஆனாலும் எக்கச்சக்கமாக போயிடுச்சுன்னா வண்டியோட அச்சு உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற அந்த குரல். அது அதான் பீலிங்கிற மயிர்பீலிங்கிறது ரொம்ப மென்மையான விஷயம். அது ஆளும் மயிலின் பீலி, அந்த ஆடுகின்ற மயிலுடைய தொகையை கையில் வச்சுருப்பா அந்த அமணர்கள். அது அவளோட அந்த அமணர்கள். அப்புறம் அறிவு இல் சிறு தேரர், அறிவு இல்லாத சிறு தேரர் அப்படின்னா கீழ்மையுடைய சிறுமையுடைய தேரர்கள். தேரர்னாக்க பௌத்தர்கள். அதனால அறிவற்ற பௌத்தர்கள் இவா ரெண்டு பேரும் இந்த அமணர்கள் இந்த ஜெயினர்களும் பௌத்தர்களும் சொல்கின்ற கோலும் மொழிகள் ஒழிய இல்லையா, இவா சொல்ற கோலும் மொழிகள்னாக்க இவ வந்து கதை கட்டி விடுவா. இது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் உலகத்தில். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போனாலாம் பார்க்கலாம். அவள் வந்து சைவ சமயத்தையும் இந்து சமயத்தையும் ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இது பண்ணா அதை பண்ணா அப்படின்னு, அது நாஸ்திகர்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற சமயத்தினராக இருக்கட்டும், இது மாதிரி இழிச்சு பேசுகிற பழக்கங்கள்லாம் உண்டு. அதுதான் அங்கே சொல்கிறார், அவர்கள் இழிச்சு பேசுகின்ற மொழிகள் எல்லாம் ஒழியும்படியாக அப்படின்னு சொல்லிட்டு, குழுவும் தழலும் எழில்வானும் போலும் வடிவம் உடையான். குழுவும் தழல்னாக்க கூடி எரிகின்ற தழல். அந்த அவனுடைய இறைவனுடைய வர்ணனையை சொல்றார் திரும்ப. சிவபெருமான் சக்கச்சவேல் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக. குழுவும் தழலும் எழில்வானும் போலும் வடிவம் உடையான். அந்த குழுமி எரிகின்ற நெருப்பு போலவும் அழகிய வானம் போலவும், இந்த காலம் உதிக்கிற நேரம் அஸ்தமிக்கிற நேரத்தில் வானம் வந்து சக்கச்சவேல்னு இருக்கும். அதான் அழகிய வானம். அதனால இந்த நெருப்பு போலவும் அழகிய வானம் போலவும் வடிவு உடையான் அவனுடைய மேனி இருக்கும். அவன் எங்க இருக்கான்? கடல் சூழ் புறவம் பதியாக இருக்கான். அவன் கடலால் சூழப்பட்ட புறவத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அவனை தேவர்கள்லாம் எப்படி வணங்குகிறாள்? ஏலும் வகையால் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தான். ஏலும் வகை அப்படின்னாக்க, ஏலுதல் அப்படின்னா பொருந்துதல், இயலுதல் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் உண்டு. ரெண்டும் இந்த இடத்துல ஃபிட் ஆகும். பொருந்துகின்ற வகையில் இறைவன் எப்படி வணங்கணுமோ அப்படிப்பட்ட வகையில் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொருந்தும் வகையால் தேவர்கள் ஏற்றினார்கள். இல்லைனாக்க ஏலும் வகையால்னா இயன்ற அளவில் இயன்ற வகையில் தேவர்கள் ஏற்றினார்கள். ஏன்னா இறைவனை நமக்கு எந்த வகையில் இயலுமோ அந்த வகையில் தான் வணங்க முடியும் இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமாக வணங்க முடியும். சில பேர் தியானம் பண்ணி வணங்குவா, சில பேர் பூஜை பண்ணி வணங்குவா, சில பேர் வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவள் வந்து நமச்சிவாய மந்திரத்தை ஜபம் பண்ணி வணங்குவா. அதான் ஏலும் வகையில் யாருக்கு என்ன முடியுமோ. நம்ம நாயன்மார்கள் கதையெல்லாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாயன்மாரும் அவர்களுடைய தொழிலை பண்ணின்னு அந்த தொழில் வழியாக இறைவனுக்கு என்ற அளவில் தொண்டு செய்தார்கள். இப்போ அமர்நீதி நாயனார் கோவணம் கொடுத்து தானம் பண்ணின்றார். அப்படி தான் அவர் இறைவன் அடைஞ்சார். திருநீலகண்ட குயவனார் அவர் ஓடுகள் அடியவர்களுக்கு திருவோடு பண்ணி கொடுத்து அதன் மூலமாக இறைவன் அடைஞ்சார். இது மாதிரி குங்கிலிய கலைய நாயனார் கோவிலில் குங்கிலியம் புகையை போட்டு இறைவனை வழிபட்டார். அதனால இயன்ற வகையில் அவர்களுக்கு இயன்ற வகையில் இறைவனை வழிபடுவார்கள். அது மாதிரி ஏலும் வகையால் இமையோர் ஏத்த அப்படின்னாக்க தேவர்களாக இருந்தாலும் அவர்களால் இயன்ற அளவில் இறைவனை ஏற்றினார்கள் அப்படின்னு அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். ஏலும் வகையால் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே, இதுதான் 10ஆம் பாடலுடைய நேரடியான பொருள். இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, கேள்வி எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம கடைசி பாடலுக்கு போவோம். பொன்னார் மாடம் நீடுஞ்செல்வ புறவம் பதியாக மின்னார் இடையாள் உமையாளோடும் இருந்த விமலனை தன்னார்வம் செய் தமிழின் விரகன் உரைத்த தமிழ் மாலை பன்னாள் பாடி ஆட பிரியார் பரலோகந்தானே. இது கடைக்காப்பு, திருக்கடைக்காப்பு. திருஞான சம்பந்தர் பதிகம் முழுக்க ஒவ்வொரு பதிகத்தையும் கடைசி பாடலில் இந்த பதிகம் இப்படி இந்த ஊரில் இருக்கிற இறைவன் மேலே சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தனால் பாடப்பட்டது, இதை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பதிகத்திலையும் கடைசி பாடலில் ஒரு பலஸ்ருதி பாட்டு ஒன்று பாடுவார். அதுதான் இந்த பாட்டு. அதுக்கு தமிழில் சம்ஸ்கிருதத்தில் பலஸ்ருதி அப்படின்பா, தமிழில் கடைக்காப்புன்னு பேர்.
திருக்கடைக்காப்புன்னு அந்த திருங்கிற அட்ஜெக்டிவ் போட்டு சொல்லுவோம், திருக்கடைக்காப்பு. அதனால் சம்பந்தர் பாடின தேவாரம் முழுக்கவே திருக்கடைக்காப்பு அப்படின்னு தான் பேர். இப்போ நம்ம எல்லாம் தேவாரம்னு சொல்லிட்டோம், ஆனால் ஒரிஜினலாக தேவாரம் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் பாடினதுக்கு தான் தேவாரம்னு பேர். திருஞான சம்பந்தர் பாடினதுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேர், சுந்தரர் பாடினதுக்கு திருப்பாட்டுன்னு பேர். ஆனால் இப்போ இவ 3 பேர் பாடினதுமே தேவாரம்னு சொல்கிறோம். அதனால் இந்த திருக்கடைக்காப்பில் என்ன சொல்கிறார் அவர்? பொன்னார் மாடம் நீடுஞ்செல்வ புறவம். இந்த புறவத்தோடைய அட்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் வர்ணனை. பொன் ஆர் மாடம் அப்படின்னா செல்வம் வழங்கியது, பொன் போன்ற அழகிய வீடுகள் இருக்கு, மாடங்கள் இருக்கு. மாடம்னா மேன்ஷன்ஸ், மாட மாளிகைகள் அப்படிங்கிறமே மாடம், பெரிய வீடுகள், அழகிய பெரிய வீடுகள். நீடுஞ்செல்வம், நிறைந்த செல்வம் உடையது. அப்படிப்பட்ட புறவத்தில் பதியாக இருக்கிற சிவபெருமான் அவன் எப்படிப்பட்டவன்? மின்னார் இடையாள் உமையாளோடும் இருந்த விமலனே. மின் ஆர் இடையாள், மின் அப்படின்னா மின்னல், ஆர் அப்படின்னா போல, இடையாள் இடையை உடையவள். மின்னார் இடையாள்னா மின்னலை போன்ற மெல்லிய இடையை உடையவள் அந்த பார்வதி. அதான் சொல்ல மின்னார் இடையாள் உமையாளோடும் இருந்த விமலனை. விமலன் அப்படின்னாக்கா சம்ஸ்கிருத வார்த்தை. மலம் அப்படின்னா நமக்கு தெரியும். விமலன் அப்படின்னா மலமற்றவன், தூயவன், பரிசுத்தமானவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த புறவத்தில், அழகிய செல்வம் மிகுந்த புறவத்தில் மின்னல் போன்ற இடையை உடைய பார்வதியோடு இருந்த விமலனை தன்னார்வம் செய் தமிழின் விரகன் உரைத்து தமிழ் மாலை. தன்னார்வம் செய் தமிழின் விரகன். தமிழின் விரகன் அப்படிங்கிறது திருஞான சம்பந்தருக்கு இருக்கிற பெயர்களில் ஒன்று. தன்னை ரெஃபர் பண்ணிக்கிறார் அவர் இல்லையா? நம்ம தமிழ் விரகன் அப்படின்னா வல்லவன், மாஸ்டர், எக்ஸ்பர்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால் தமிழில் பெரிய வல்லமை உடைய திருஞான சம்பந்தன் அன்போட, தன்னார்வம் செய், பக்தியோட அன்போட செய்கின்ற பாடல் இது, இந்த தமிழ் மாலை இல்லையா? தமிழின் விரகன் உரைத்த தன்னார்வஞ்செய் தமிழ் மாலை, அவன் பக்தியோட சொன்ன தமிழ் மாலை. இதை பன்னாள் பாடி ஆட பிரியார் பரலோகம் தானே. இது யார் ஒருவர் பன்னாள் பல நாளும் பாடி ஆடி அப்படின்னா, இதை பாடி ஆடுதல்னாக்க இறைவனை வழிபடுறதுல நம்ம கண்ணை குப்பி வணங்குறது, கீழே விழுந்து வணங்குறது, உட்காந்து வணங்குறது, நின்று வணங்குறது, தலைக்கு மேலே கையை தூக்கி வணங்குறது, அப்படிலாம் ஒரு இது இருக்கு. அது தவிர பாடியும் ஆடியும் வணங்குவார்கள், பாடல்கள் பாடியும் வணங்குவார்கள், மகிழ்ச்சி பெருக்கால அன்புனால ஆடியும் வணங்குவார்கள். அது நமக்கு தெரியும். அதான் சொல்றாருங்க, இந்த பதிகத்தை பாடி ஆடி இறைவனை வணங்குகிறவர்கள் பல நாளும் பாடி ஆடி வணங்கினாக்க அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தை பிரிய மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இந்த பிறப்புக்கு அப்புறம் அவளுக்கு இனிமேல் பிறப்பு கிடையாது, அவள் எப்போ சிவலோகத்தில் இருப்பா அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் இந்த பதிகத்தோட பலன், இந்த பதிகத்தை பாடி பல நாளும் பாடி ஆடி வணங்கினாக்க அவர்கள் சிவலோகத்தில் நிலைத்து இருப்பார்கள். அதுதான் இந்த திருக்கடைக்காப்புடைய அர்த்தம். இதில் ஏதாவது வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா இதில்? இல்லை இந்த பதிகத்தில்? மில்லியன் ஜில்லியன்லாம் சொல்லியா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா? அதாவது அது எதுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்தேனாக்க, நமக்கு இந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்குது அப்படின்னா அது எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் 2 விதமாக பொருள் கொள்கிற மாதிரி வருது, அதுக்காக சொன்னேன். அதனால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அது மாதிரி சால்வ் பண்ணாக்க x = +3 or -2 அப்படின்னு தான் வரும். அது மாதிரி 2 விதமாக பார்க்கலான்னு இதாக சொன்னேன். அதனால் இந்த பதிகம் அவர் பாடின 2ஆம் பதிகம். இது நம்ம போன முறை இப்போ சந்திச்சப்போ இதை பற்றி பேசியிருக்கோம். அவர் பாடின 2ஆம் பதிகம் இது. திருமலைப்பால் அறிஞ்சினதுக்கப்புறம் அவர் பாடின முதல் பதிகம் தோடுடைய செவியன். அப்புறம் அது குளக்கரையிலே பாடினார். தோடுடைய செவியன் பதிகம் பாடினது அந்த குளத்தங்கரையில். அப்புறம் சுவாமியும் அம்பாலும் கோயிலுக்குள்ளே
மறைஞ்சு போயிடுறா. அப்போ இவர் அவளை தொடர்ந்து கோயிலுக்குள்ளே போய் கோயிலில் சுவாமியை பார்த்து பாடின பாட்டு இது. கோயிலுக்குள்ளே போய் பாடின பதிகம் இது. அதனால் இந்த பதிகம் முழுக்க சிவனும் பார்வதியும் தேவர்கள் வணங்கும்படியாக இந்த புறவத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அதுதான் அந்த பதிவிட்டு எல்லா பாட்டிலையும் வர்றது தான். அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்லுவார் ஒவ்வொரு பாட்டிலையும் இது மாதிரி என்னை ஆள் உடையான், என்னை அடிமையாக கொண்டவன், என்னை ஆட்கொண்டவன் அப்படிம்பார் இல்லையா. இந்த பாடலில் வந்துருக்கு இல்லையா, இந்த 4வது பாட்டிலேருந்து வரும் என்னை ஆள் உடையான். அதே மாதிரி 6ஆம் பாட்டில் என்னை உடையான். அது மாதிரி அவர் சொல்றார் இது என்னை ஆள் உடையவன், இவன் என்னை ஆட்கொண்டவன், அந்த பெருமான் இங்கே புறவத்தில் இருக்கான் அப்படின்னு. அதனால் இது ரொம்ப அருமையான பாடல். இது உங்களுக்கு தமிழில் இலக்கண இந்த செய்யுள் நடையில் இது என்ன மாதிரி செய்யுள் அப்படின்னாக்க தமிழில் அரிசீர் விருத்தம் அப்படின்பா. ஆசிரிய விருத்தம் இது, அரிசீர் ஆசிரிய விருத்தம். இதில் வந்து உங்களுக்கு சொல்லணுன்னாக்க இது மாதிரி இந்த 4 மாச்சீர் இருக்கும், 5 மாச்சீர், அப்புறம் ஒரு காய்ச்சீர் இருக்கும். அதுதான் அதோட அமைப்பு. இலக்கணத்தில் ஆர்வம் இருக்கிறவளுக்காக சொல்கிறேன். அதனால் இது வந்து இந்த முதல் 4 சீர் சொல்லி அப்புறம் ஒரு பாஸ் கொடுத்து 5வது 6வது சீர் சொன்னாக்க அது நல்லா வரும். உதாரணமாக அந்த முதல் பாட்டு எடுத்துனோம்னாக்க நரவம் நிறைவன் டரைதார் கொன்றை நயந்து நயனத்தால் சுரவன் செறிவன் கொடியோன் உடலம் பொடியா விழி செய்தான் புறவம் உறைவன் பதியா மதியார் புறமூன்று எரி செய்த இறைவன் அறவன் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. அது மாதிரி சொன்னால இந்த ஒரு ஓசை நயம் தெரியும் உங்களுக்கு சொன்னாக்க. எனிவே இந்த பதிகத்தில் வேறு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? ஆமாம் ஆமாம். இந்த சம்பந்தர் பதிகத்தில் கடைசி பாடல் திருக்கடைக்காப்பு. அதில் பல பதம் சொல்லுவேன். இந்த பதிகத்தை இந்த ஊரில் இருக்க சுவாமி மேலே அந்த ஊரில் பிறந்த திருஞான சம்பந்தன் நான் பாடின இந்த பாடலை பாடியவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த முதல் தோடுடைய செவின் பதிகத்தில் கடைசி பாடல் இருக்கே, அருநறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னா இந்த பிரமபுரத்தில் இருக்கிற சிவபெருமான் மேலே ஞான சம்பந்தன் ஆகிய நான் பாடின இந்த பாட்டை பாடுபவர்கள் இது எப்படிப்பட்ட திருநெறிய தமிழ், திருநெறியை காட்டுகின்ற தமிழ், திருநெறியை உடைய தமிழ், அப்படிப்பட்ட தமிழை திருநெறிய தமிழ் வல்லவர் அதை தினந்தோறும் பாராயணம் பண்ணி வழிபடுகிறவர்கள் தொல்வினை தீர்தல் எளிதாமே, அவருடைய பழவினைகள்லாம் அழிஞ்சு போயிடும் எளிதில் அப்படின்னு, வினைகள்லாம் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது முதல் பதிகத்துடைய பலன். வந்து அந்த பதிகத்தை ஓதி வழிபடுகிறவர்களுடைய வினைகள்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அதில் வருது. இந்த இதில் சொல்கிறது இதை பாடி வணங்குகிறவர்களுக்கு இந்த 2ஆம் இந்த நரவம் நிறைவன் அறைதார்னு இந்த 2ஆம் பதிகம் இப்போ பார்த்த பதிகம் இருக்கேன். இதில் பொன்னார் மாட நெடுஞ்செல்வன்னு சொல்கிற பாட்டில் கடைசியில் சொல்கிறார் இந்த பதிகத்தை தமிழின் விரகன் உரைத்த தமிழ் மாலை. தமிழ் மாலைனா தமிழால் செய்யப்பட்ட மாலை. இது பாமாலைன்னு சொல்கிறோம் இல்லையா பொதுவாக. மாலைனாக்கா மாலை தொடுக்கிறது மாலை, அது பூக்களால் தொடுக்கிறது பூ மாலை, பாக்களால் தொடுக்கிறது பாமாலை. அதாவது தமிழால் தொடுத்த மாலை இது. இந்த தமிழின் விரகனாகிய திருஞான சம்பந்தன் உரைத்த தமிழால் தொடுக்கப்பட்ட மாலையான இந்த மாலையை பல நாளும் பாடி ஆடி வணங்குபவர்கள் பரலோகத்தை பிரிய மாட்டார்கள், சிவலோகத்தை நீங்காமல் இருப்பார்கள் அப்படிங்கிறது. ஓகே, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா இன்னைக்கு இந்த அளவில் முடிச்சுக்குவோம். அடுத்த முறை சந்திக்கிறவ இன்னொரு பதிகத்தோடு சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.